எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்ரீயக்காக்கு இப்பதான் ஒரு 50% நிம்மதியாயிருக்கு. செயின் நல்லா இருக்கா? அப்புறமா ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். செயின் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பசங்களும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி டிசைனு. பிருத்வி நேற்று போட்டுட்டு கொடுக்கறதுக்கு லொல்லு பண்ணிட்டு இருந்தான், எனக்கு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. வாங்குறவங்களே எல்லாரும் பொங்கல் ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா பொங்கல் ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி லைவ்ல கேட்டே இருந்தீங்களே. நான் எப்பவுமே இந்த மாதிரி நேற்று மாலுக்கு போனதை வச்சு சப்போஸ் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதையும் கம்பைன் பண்ணி தான் நேற்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். எப்பவுமே 2 months முன்னாடியே வாங்கிடுவேன். சம்டைம்ஸ் மட்டும்தான் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து போய் வாங்கிட்டு இருப்பேன். இந்த தடவை வந்து மலேசியாவிலேருந்து ஆனந்தோட அம்மா அக்கா எல்லா ஹோல் ஃபேமிலி திருச்செந்தூர் ட்ரிப் வந்திருந்தாங்க. மொட்டை அடிக்கிற வேண்டுதல் இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் வந்து டிசம்பரில் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் ஏன் டிசம்பரில் சூஸ் பண்ணி போனீங்க, அன்னைக்கு ஃப்ளட்டில் மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வேணும்ட்டு போல, 2 பேர்த்துக்குமே வேலை பிஸி. ஆனால் மாமியார் வீடெல்லாம் வரனால அவங்க வந்து 8 hours ஜேர்னி பண்ணி சூலூர் வர முடியாதுன்னு சொல்லிட்டனால நாங்கள் போயிருந்தோம். எங்களை வர சொல்லியிருந்தாங்க. 5 நாள் ஆச்சு. 5 நாளில் எங்கள் கூட இருங்க, நாங்கள் 10 நாள் லீவில் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் திருச்செந்தூர், ஆலப்பி, கன்னியாகுமரி 3மே ட்ரிப் போட்டிருந்தோம். கன்னியாகுமரி மட்டும் டைம் பத்தாதனால 2 நாள் ஃப்ளட்லேயே வேஸ்ட் ஆகிடுச்சு ஹோட்டலில் உட்காந்து. அதனால ஆலப்பியும் ஜட்டாயு பாறை, ஆலப்பி, அப்புறம் திருச்செந்தூரில் மொட்டை அடிக்கிற இது மட்டும் சிறப்பாக முடிச்சுட்டு வந்துட்டோம். சரியா? அப்போ அவங்க கிஃப்ட் பண்ண ட்ரெஸ்ஸஸ் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கே போர் அடிச்சு போயிருக்கும். இது வந்து கவுனு ரொம்ப அழகாக இருந்துச்சா. ஆக்சுவலி லூஸாக இருக்குது மேலே. அவங்க கொஞ்சம் பெரிய சைஸ், நான் குண்டாக இருக்கனால கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினாங்க. ஓவர் பெரிய சைஸாக இருக்குது. நான் அப்புறமா டைட் பண்ணிக்குவேன். டைட் பண்ணாமல் 2 தடவை போட்டாச்சு விடவங்களே. சும்மா சும்மா வாஷிங் மிஷினுக்கு போயிட்டுருக்கு ட்ரெஸ்ஸு. 10 நாளுக்கு இது போயிட்டுருக்குது. நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கவுன். கலர் என்கிட்ட இருக்குது ஒயிட் கலர், ஆனால் இந்த மாதிரி இல்லை. சூப்பராக இருக்குது. அந்த ஹக்கோபா டிசைன் மாதிரி அதில் போட்டிருக்காங்க அந்த வர ஃப்ளாஸு. அப்புறம் ஆனந்திக்கு வந்து அங்கே சொல்லி டிஷர்ட் பண்ணுவாங்களாமா, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆனந்தோட பர்த்டே டேட்டு, பேர் பின்னாடி எழுதி இந்த ஒரு டிஷர்ட். அப்புறம் இவங்க பசங்க, இவங்க வீட்டில் 3 பசங்க, ஆக்சுவலி ஆனந்தோட சேர்த்து 3 பேர், 3 பசங்க. அதனால் இது மாதிரி சேம். இது அவங்க தம்பி ஏதோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆலப்பியில் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி டிஷர்ட். இதுவும் சொல்லி தான் செஞ்சுருக்காங்க போல் இருக்கு. இதுவும் சொல்லி தான் செஞ்சுருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி போன வருஷமே அவங்க எடுத்துட்டாங்க இந்த பட்டு. இதுக்கு தான் நான் ராஜி சிஸ்டர், அவங்க கும்பகோணத்தில் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு மறந்துருச்சு அவங்க எந்த ஊருன்னு. ஐயோ, அவங்க வேற திட்டுவாங்களே, காஞ்சிபுரமா கும்பகோணமான்னு தெரியல. அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு ஆரி ப்ளவுஸ் என்கிட்ட இல்லை, நீங்கள் தைச்சித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தைச்சி என்கிட்ட ஒரு பைசா வாங்கலை. ஒரு 20 பெரிய லோலாக்கு அது இதுன்னு இயரிங்ஸ் நிறைய அனுப்பிச்சி விட்டாங்க, ப்ளஸ் சாரீ கூட. அப்புறம் நான் அவங்களுக்கு வந்து நம்ம விடுவோமா, ஒருத்தர் நம்ம மேலே பாசம் வைக்கிறாங்கன்னா அவங்க 100% வச்சாங்கன்னா நம்ம 200% வச்சுருவோம்ல. அதனால நான் அவங்களுக்கு திருப்பி இங்கேருந்து சாரி, சுடி டாப்பெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டேன் கிஃப்டாக. அது அவங்க ப்ளவுஸு சூப்பராக இருந்துச்சு. அது நான் ஒரு டெம்பிளில் போட்டிருந்தேன், ஆனால் அது ஃபுல் வியூவில் காமிக்க முடியல. காகரா சோலிக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் தைக்க முடியலன்ட்டு போட்டிருந்தவரவங்களே. அந்த மெரூன் கலர் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. வேறு சாரிக்கு, இந்த சாரிக்கு தான் தைச்சேன், ஆனால் வேறு எதுக்காச்சும் போட்டாலும் அழகாக இருக்குது. கோல்டன் ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாசி வச்சு. அதனால ராஜிமா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த சாரிக்கும் நான் அந்த மெரூன் ப்ளவுஸ் தான் போட்டு பொங்கலுக்கு இதை கட்டிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரண்யா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வேணால் இதை ப்ரீ ப்ளீட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், ஃபால்ஸ் எல்லாம் வச்சுட்டு பார்ப்போம். அப்புறம் இது ஒரு சாரி, அது மாமியார் எடுத்து கொடுத்தது. இது வந்து நாத்தனார் எடுத்திருக்காங்க. நாத்தனாரோட குட்டீஸ் சூஸ் பண்ணியிருக்கான். நல்லா இருக்கா அவர்களே? என்னோட நெஃப்யூ சூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது, டபுள் கலர் வர மாதிரி. இதுவும் ஒரு பட்டு சாரி தான், கொஞ்சம் லைட் வெயிட் பட்டு சாரி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஆனந்திக்கு பட்டு வேஷ்டி சட்டை வரவங்களே. வேஷ்டி சட்டை பட்டு கிடையாது, சட்டை வந்து ஜிப்பாக எடுத்திருக்காங்க. இதுவும் ஆனந்த் இல்லாத கலர் தான் இந்த ஜிப்பா. இந்த லைட் ஆரஞ்சு கிடையாது, அது ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும்.
நான் எடுத்தது. அப்புறம் 2 இருக்குது ஆரஞ்சு கலர்லேயே நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து காட்டன் மெட்டீரியல். அவருக்கு வெயிலுக்கு கோயிலுக்கெல்லாம் போனால் போட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? அங்கத்தை பட்டு வேஷ்டியும் துண்டும் அழகாக இருக்குது. ஒரு மாதிரி காதி பட்டு தான், ஆனால் அது ஒரு மாதிரி காதி மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த ஹேண்ட்லூம் மாதிரி அந்த மாதிரி வருது. பட்டு தான், சில்க் தான். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ உஷாமா, தேங்க்யூ வெனிஷாமா, தேங்க்யூ ஹோல் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. உங்கள் ஃபேமிலியில் என்னைய ஒரு மெம்பராக ஏற்றுக்கிட்டதுக்கு, அப்புறம் பாசம் காமிச்சிட்டே இருக்கிறதுக்கு தேங்க்யூ அம்மா. லவ் யூ, மிஸ் யூ ஆல். பார்த்தே இப்போ 20 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் என்றைக்கு வந்தோம்? 22nd வந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேவா ரோக்லே? எங்கள் பொங்கல் ட்ரெஸ் நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க போகிறது ஒரு 300 பேர் தான் பார்க்க போகிறீங்க. பரவாயில்ல, நாங்கள் என்ன பெரிய அப்பாட்டக்கரா? நாங்கள் தும்முனா நியூஸில் வர்ற மாதிரி. அதனால் நாங்கள் ஒரு சின்ன அப்பாட்டக்கரு. பார்க்குற 300 பேர் பார்த்துட்டு ஒரு 10 பேராச்சும் கமெண்ட் போடுங்க, ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு. மனசு ரொம்ப நோகுது. 14,000 பேர் இருந்தும் ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்டு தான் வருது. எந்த வீடியோ போட்டாலும் அவ்வளோ கேவலமாகவா இருக்குது வீடியோஸு. அப்போ நல்ல வீடியோஸ்க்கு வரவேற்பு இருக்காது அவர்களே. ஏதாச்சும் 7.5 பண்ணுற மாதிரி வீடியோஸ் இருந்தால் தான் கமெண்ட்டு ஆன்னு போய் அவங்கள எட்டி பார்த்து, ஒன்றுமே இல்லாத வீடியோக்கு ஒரு லிப்ஸிங் பண்ணாங்கன்னா 91K அந்த மாதிரி காமிக்கும் போது, நம்ம வந்து அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி நைட்டியோடு பண்ணும்போதே 91K வருதே. அப்போ நாங்கள்லாம் வந்து இதுக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டு ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைலில் போட்டு தான் கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்போலேருந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். டைம் என்னாச்சு? 7:30 ஆச்சு. 6 மணிலேருந்து இந்த வீடியோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்லர் வந்து ஐப்ரோஸ் மட்டும் வந்துட்டுருக்காங்க. மத்தியானம் தான் ப்ளீச் ஃபேஷியல் வந்தாங்க, முடிச்சாச்சு. நேற்று வந்த கிளைண்ட்ஸோடது முடிச்சு விட்டேன். இப்போ ஐப்ரோஸ் தான் வந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் டீ குடிக்கல. டீ குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன்னா அதுக்குள்ளே 8:30 ஆயிடுது டைமு. அப்புறம் பிக் பாஸ் பார்க்கணுமே அப்படின்ட்டு. பிக் பாஸ்து ஒரு 10 எபிசோடு நான் ரிவ்யூ கொடுக்கல வரவங்களே. அது பொறுமையாக பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொடுத்துக்கலாம். பார்த்துட்டு ஹாட் ஸ்டாரில் பார்த்துட்டு நான் கொடுக்குறேன். அப்புறம் நைட்டு 10:45க்கு லைவில் சந்திக்கலாம். நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? உங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக ஹாப்பி பொங்கல். ஸ்ரீதேவி ஆனந்த் ஸ்ரீதேவி சார்பா. சரியா? நல்லா இருக்கா? கேமரா சூப்பராக இருக்கிறவங்களே. அந்த ஃபஸ்ட்டு இருந்த 80ல் வந்து நீங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து ஃபில்டரு உடனே போட்டு எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஃபில்டர் காமிக்குது. என்னோடது இந்த ரூம் கொஞ்சம் இருட்டு, எல்லா ரூமுமே இருட்டாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். ஆனால் சூப்பராக இருக்குது பிக்சர் கிளாரிட்டி. OnePlus சூப்பராக இருக்கிறவங்களே வாங்கிக்கோங்க. பாய் ஆல். 11R வாங்கியிருக்காங்க. OnePlus 11R. அடுத்த கிளைண்ட். ஆமாம்.